இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. மேலும் தாவீது ராஜா எழுதிய சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை குலுக்கினார்கள். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். தாவீதினால் சொல்லப்பட்ட இந்த எல்லா வசனங்களும் தீர்க்க தரிசன வசனங்களா இருக்கிறது. மேலும் அது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதா இருக்கிறது. ஒவ்வொரு தீர்க்க தரிசன வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மனுக்குலத்தின் ரட்சிப்பு நிமித்தம் கல்வாரி சிலுவையில் நிறைவேறியது. இது நிமித்தம் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து அவரை கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரட்சிப்படைகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.